ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பிக். இந்த சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மை ஹார்ட்டி வெல்கம் டு யூ. இன்னைக்கு இந்த வீடியோவில் டொமேட்டோஸ், அதாவது தக்காளி யூஸ் பண்ணி ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், டெட் ஸ்கின் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபேஷியல் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ப்ளஸ் உங்கள் ஸ்கின் ஷைனிங்காக இருக்கிறதுக்கும், அன்ஈவன் டோன் போகிறதுக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் ஃபுல்லாக கிளியர் ஆகிறதுக்கும் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ டோட்டலாக 6 வகையான ஃபேஷியல் பேக் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அதுக்குரிய ஃபேஷியல் பேக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ 2 to 3 வீக்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி யூ ஃபீல் தி டிஃப்ரென்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்சோ என்னோட சேனல் பேஜ் போய் ரிலேட்டட் வீடியோஸும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது ஃபேஷியல் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நல்ல ஜூஸியான தக்காளி, அதாவது பழமாக இருக்க தக்காளியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஜூஸை மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இந்த தக்காளியை நம்ம பர்டிகுலராக சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் அண்ட் அதர் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ரெமடியாக இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆயிலி ஸ்கின்க்கு பார்க்கலாம். எவ்வளோ அழகான ஃபேஸாக இருந்தாலும் ஆயிலியாக இருந்ததுன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் இருக்காது. அதுவே நமக்கு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு பெஸ்ட் ரெமெடி எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காம்பினேஷனாக தான் இருக்கும். நல்லாவே ஒர்க் ஆகக்கூடியது. கொஞ்சம் குக்கும்பர் எடுத்துக்கோங்க. அதை பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம டொமேட்டோ ஜூஸ், அதாவது தக்காளியோடைய ஜூஸ் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தென் வெள்ளரிக்காவுடைய பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் தக்காளியும் சரி வெள்ளரிக்காவும் சரி ஆசிட்டிஸ் பேஸ்ட் அப்படியே எடுத்திருக்கேன், ஃபில்டர் பண்ணலை. இது கூட நம்ம கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னா வார்ம் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணலாம். சோப் யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி 3 to 4 டைம்ஸ் நீங்கள் ரெகுலராக போட்டு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஸ்கின்னுக்கான ஒரு ரெமெடி. இதுக்கு டொமேட்டோவுடைய பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட ஆலிவ் ஆயில் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆலிவ் ஆயில் அவைலபிளாக இல்லை, கிடைக்கலங்கிற பட்சத்தில் நீங்கள் விட்டமின் இ கேப்சியூல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் வார்ம் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, சோப்பும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பேக்கை வீக்லி 3 to 4 டைம்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் சாஃப்டாக ஹைட்ரேட்டடாக மாறுறதை நீங்களே பார்க்கலாம். தேர்ட் ரெமெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெட் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். வெயில்னால வர்ற சன் டேன் ப்ராப்ளம்க்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் லெமனை கட் பண்ணி ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லெமனும் சரி தக்காளியும் சரி தனித்தனியாக யூஸ் பண்ணாலே ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இதை நம்ம காம்பினேஷனாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேக்குக்கு டொமேட்டோ பேஸ்ட் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கூட அடிஷ்னலாக நம்ம தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது 3மே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் தரக்கூடியது. ப்ளஸ் அசிடிட்டி இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லலாம். எவ்வளோ மோசமான டேமேஜ்டு ஸ்கின்னாக இருந்தாலுமே இந்த பேக் ஸ்கின்னை ரெக்கவர் பண்ணிடும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பாருங்கள். டிராஸ்டிக்கான சேஞ்சஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்கின்னு சாஃப்டாக ஷைனிங்காக மாறுறதுக்கு ஒரு ரெமடியை பார்க்க போகிறோம். இதுக்கு ஓட்ஸை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் தக்காளி ஜூஸை எடுத்துக்கோங்க. இது கூட அடிஷ்னலாக நம்ம வெள்ளரிக்காவுடைய பேஸ்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் மாதிரி ரெடி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஃபிஃப்த்து ரெமடி பார்த்தீங்கன்னா அன்ஈவன் டோனுக்கு. இதுக்கு பப்பாயா பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் பப்பாயா பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதாவது பப்பாளி பழத்துடைய பேஸ்ட்டு. தென் டொமேட்டோ ஜூஸ் இது கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தென் அடிஷ்னலாக நம்ம பால் எடுத்துக்க போகிறோம். பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பால், பாலுடைய க்ரீம் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேஸில் ஒரு இடத்துல பிளாக்காகவும் இன்னொரு இடத்துல ஸ்கின் கலர் பிரைட்டாகவும் இருக்கிறத தான் நம்ம அன்ஈவன் டோன் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. இதை மோஸ்ட்லி ஹைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்கப்பில் தான் ஹைட் பண்ணுவாங்க. இந்த பேக்கை வீக்லி 3 to 4 டைம்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேக்கப்பே தேவைப்படாது. நேச்சுரலாகவே உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக மாறிடும். 6th ரெமடி பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ், அதாவது பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் டாட்ஸ் மாதிரி மாறிடும், கரும்புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொட்டேட்டோ, அதாவது
உருளைக்கிழங்கு வந்து பீசஸாக கட் பண்ணி அதை நீங்கள் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட தக்காளியோடைய பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட அடுத்து பால் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் அதே மாதிரி காய்ச்சாத பால் இல்லை பால் க்ரீமாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பால் ஆடை, பால் காய்ச்சினதுக்கப்புறம் உங்களுக்கு பால் ஆடை கிடைக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் வீக்லி 3 to 4 டைம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நார்மல் இல்லைனா கூல் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணணும், சோப் யூஸ் பண்ணக்கூடாது. தக்காளி யூஸ் பண்ணி இப்போ சொன்ன 6 ஃபேஷியல் பேக்குமே உங்கள் ஃபேஸை மேஜிக் மாதிரி மாற்றக்கூடியது. உங்கள் ஸ்கின் டைப் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரியான பேக்கை சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.